ஓம் சாந்தி. ஏற்றுக்கொள்ளும் தன்மை. இப்பொழுது என்னுடைய மனதை நான் அமைதியாக்குகின்றேன். அனைத்து வித எண்ணங்களையும் தள்ளி வைத்துவிட்டு, எதிர்காலம் மற்றும் கடந்த காலத்தை மறந்துவிட்டு, இப்பொழுது என்னுடைய மனதை நான் தியானத்தில் ஆழ்த்துகின்றேன். எந்தவித எண்ணங்கள் வந்தாலும் அதை பிறகு யோசிக்கலாம் என்று தள்ளி வைத்து விடுகின்றேன். என்னுடைய அனைத்து கவலைகளையும் பொறுப்புகளையும் மறந்து என்னுடைய மனதை ஒரு சுத்தமான இடமாக மாற்றுகின்றேன். இந்த சுத்தமான இடத்தில் நான் ஒரு காட்சியை விஷுவலைஸ் செய்கின்றேன். என்னுடைய மனதில் நான் ஒரு பூங்காவிற்கு செல்கின்றேன். அந்த பூங்காவில் யாரும் இல்லை, நான் மட்டும் தனியாக இருக்கின்றேன். மிக அழகான பூக்கள் என்னை சுற்றி இருக்கின்றது. எனக்கு பிடித்தமான பூக்களும் இருக்கின்றது. அந்த பூங்காவில் ஒரு நீரூற்று இருக்கின்றது. அந்த நீரூற்றுக்கு எதிராக ஒரு நாற்காலி உள்ளது. அதில் நான் போய் அமர்கின்றேன். என்னை சுற்றி இருக்கும் சூழ்நிலை மிகவும் அமைதியாகவும் அழகாகவும் இருக்கின்றது. அது ஒரு மாலை பொழுதாக இருக்கின்றது. மிகவும் சுத்தமான காற்று இருக்கின்றது. அதை நான் சுவாசிக்கின்றேன். மிகவும் அழகான சூழ்நிலை, மாலையின் சூழ்நிலை. அந்த பூக்களின் நறுமணத்தை நான் எடுக்கின்றேன். என்னுடைய மனம் மிகவும் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் நான் அந்த நீரூற்றை பார்க்கின்றேன். பார்த்து கொண்டே எனக்கு நானே பேசிக்கொள்கின்றேன். ஏற்றுக்கொள்ளும் தன்மையின் பற்றி நான் என்னிடம் கேட்கின்றேன். எனக்கு நானே, எனக்கு எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளும் தன்மை இருக்கின்றது? நான் எந்த விஷயங்களை ஏற்றுக்கொள்கிறேன்? எந்த விஷயங்களை ஒதுக்குகின்றேன்? நான் ஏன் எதிர்க்கின்றேன்? பல விஷயங்களை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சில விஷயங்களை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். எனக்கு நானே இவ்வாறு பேசிக்கொள்கிறேன் மற்றும் என்னுடைய மனம் அதற்கு பதில் அளிக்கின்றது. நான் என் மனதுக்கு புரிய வைக்கின்றேன். ஏற்றுக்கொள்ளும் சக்தியை அதிகரிக்க செய்கின்றேன். நான் மிகவும் அமைதியான மற்றும் அனைத்து விஷயங்களை ஏற்றுக்கொள்ளும் சக்தி நிறைந்த ஆத்மாவாக இருக்கின்றேன். எந்த விஷயம் என்னுடைய வாழ்க்கையில் வந்தாலும் அதை ஏன், எதற்கு என்று கேள்வி கேட்பதனால் எதிர்க்கக்கூடிய சக்தி அதிகம் ஆகுகின்றது. நான் எவ்வளவு எதிர்க்கின்றேனோ அவ்வளவு துக்கம் மற்றும் அசாந்தி எனக்கு ஏற்படும். மற்றவர்களுக்கும் துக்கம் ஏற்படும். ஏற்றுக்கொள்ளும் தன்மை இருந்தால் என்னால் அந்த விஷயத்தை பொறுமையாகவும் அதில் இருக்கும் நேர்மறையான விஷயத்தை பார்க்க முடியும். அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் தன்மையை என்னால் பார்க்க முடியும். நான் எதிர்க்கின்றேன் என்றால் அதில் இருக்கும் நெகட்டிவ் மட்டும்தான் எனக்கு தெரியும். அதை நான் ஆராய செய்ய முடியாது. அந்த விஷயத்தை நான் நன்றாக கவனிப்பதற்கு பதிலாக உடனடியாக எதிர்த்து விடுகின்றேன். இதனால் அதில் இருக்கும் நன்மை கெட்டவை எனக்கு தெரியாது. ஏற்றுக்கொள்ளும் சக்தி என்றால் பொறுமையாக அந்த விஷயத்தை கேட்பது, அதற்கு பிறகு அதை யோசித்து அதுக்கேற்ற மாதிரி காரியம் செய்வது. நான் உடனடியாக மற்றவருடைய கருத்தையோ இல்லை சூழ்நிலையோ எதிர்த்து விடும் பொழுது எனக்கு
அந்த வாய்ப்பை நான் இழக்கின்றேன். அதில் இருக்கும் நல்லதை நான் கவனிக்க மறந்து விடுகின்றேன். ஸோ என்னுடைய மனதிற்கு நான் சொல்லிக் கொடுக்கின்றேன் நான் எந்த விஷயம் எனக்கிட்டே வந்தாலும் அதை நான் முதலில் பொறுமையாக கேட்க வேண்டும். அதில் இருக்கும் நன்மை கெட்டவை ஆராய வேண்டும். பிறகு அதுக்கேற்ற மாதிரி பதிலளிக்க வேண்டும். உடனடியாக எதையும் எதிர்த்து விட கூடாது. அப்படி எதிர்த்து விடுகின்றேன் என்றால் எனக்கு அதிகமான கோபமும் அகங்காரமும் ஏற்படும். ஸோ எதிர்த்து கொள்ளும் சக்தி என்றால் நான் அதற்கு ஒத்துக்கொள்கிறேன் என்று அர்த்தமில்லை. அந்த சூழ்நிலையை எவ்வாறு இருக்கின்றதோ அவ்வாறே நான் ஏற்றுக்கொள்கிறேன். எப்படி இயற்கை மழை பெய்கின்றதோ இல்லை வெயில் காய்கின்றதோ அதை நான் அவ்வாறே ஏற்றுக்கொள்கிறேன். அதே போல வாழ்க்கையில் வரக்கூடிய விஷயங்களையும் நல்லதோ கெட்டதோ அதை அவ்வாறே நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு பிறகு அதுக்கு தேவையான ஆக்ஷனை, அதற்கு தேவையான காரியத்தையோ இல்லை முடிவையோ நான் செய்ய வேண்டும். இவ்வாறு ஏற்றுக்கொள்ளும் தன்மை எனக்கு இருக்கும் பொழுது நான் மிகவும் முதிர்ச்சியாகவும் மெச்சூராகவும் இருக்க முடியும். எனக்கு பல பலன்கள் கிடைக்கும். ஏற்றுக்கொள்ளும் சக்தி இருக்கும் பொழுது நான் பொறுமையாகவும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க முடியும். துக்கத்தை எடுப்பதற்கு பதிலாக அதற்கு நான் சுகமான சந்தோஷமாகவும் விஷயங்களை ஹேண்டில் செய்ய முடியும். ஸோ ஏற்றுக்கொள்ளும் சக்தி கொண்டு வருவதற்கு நான் இவ்வாறு என்னுடைய மனதை ப்ரிப்பேர் செய்ய வேண்டும். நான் கேள்விகள் கேட்பதற்கு பதிலாக நான் நிவாரண ஸ்வரூபமாக, அதாவது embodiment of solutions, instead of reasons become embodiment of solutions, அதாவது காரணங்களை கண்டுபிடிப்பதற்கு பதிலாக நான் நிவாரணங்களை சொல்யூஷன்ஸை கண்டுபிடிக்கின்றேன். ஸோ எந்த ஒரு விஷயம் வந்தாலும் நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் காரணம் மற்றும் சாக்குப்போக்கு தேடுவதற்கு பதிலாக, எக்ஸ்கியூசஸ் தேடுவதற்கு பதிலாக நான் அதனுடைய சொல்யூஷன், அதனுடைய நிவாரணத்தை பார்க்கின்றேன். என்னுடைய ஆட்டிடியூடை அதன் மேலே நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். அப்போ என்னால் என்ன பண்ண முடியும்னா ஏற்றுக்கொள்ள முடியும். எந்த ஒரு விஷயம் என்னோட வாழ்க்கையில் வந்தாலும் அதை என்னை மெச்சூர் செய்யறதற்காக, என்னை அனுபவசாலி ஆக்குவதற்காக தான் வருகின்றது என்ற கண்ணோட்டம் எனக்கு இருக்க வேண்டும். எந்த விஷயம் வந்தாலும் இது எனக்கு பிரச்சனை அப்படின்ற நினைக்கிறதுக்கு பதிலாக இது ஏன் எனக்கு வந்திருக்குன்ற கேள்வி கேட்பதற்கு பதிலாக முதல்ல நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். இது எனக்கு வந்திருக்கு அப்படின்னா என்ன சக்திசாலி ஆகிறதுக்காக வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கணும். ஸோ இவ்வாறு என்னுடைய மனதுக்கிட்ட என்னுடைய மனதிற்கிட்டே நான் எனக்கு சொல்லிக் கொடுக்கின்றேன். மற்றும் என்னுடைய மனம் குழந்தையை போல மிகவும் அமைதியாகவும் அந்த விஷயத்தை கேட்கின்றது. என்னுள் நான் அந்த நீரூற்றை பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது என்னுள் பல மடங்கு சக்தி எனக்குள் வருவதை நான் அனுபவம் செய்கின்றேன். பல மடங்கு ஏற்றுக்கொள்ளும் சக்தி அதிகரிப்பதை நான் உணர்கின்றேன். என்னால் அனைத்து விஷயங்களையும் ஏற்றுக்கொள்ள முடியும், அக்செப்ட் செய்ய முடியும். இதை நான் ட்ரை செய்ய போகிறேன், பயிற்சி செய்ய போகிறேன். என்னோட வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களையும் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டு பிறகு தேவையான முடிவையோ இல்லை காரியத்தையோ செய்ய வேண்டும். இந்த எண்ணங்களோடு நான் அந்த நாற்காலியிலிருந்து எழுந்திருக்கும் பொழுது நான் மிகவும் ஒரு ஏற்றுக்கொள்ளும் மனிதனாகவும் ஒரு சக்திசாலியான ஆத்மாவாகவும் உணர்ந்து மெதுமெதுவாக அந்த பூங்காவிலிருந்து நான் வெளியே வருகின்றேன். மீண்டும் என்னுடைய லைஃப், என்னுடைய வாழ்க்கைக்கு நான் வந்து விடுகின்றேன். என்னுடைய தியானம் மெதுவாக முடிவடைகின்றது. நான் கண்ணை திறக்கும் பொழுது நான் இவ்வுலகை ஏற்றுக்கொள்ளும் சக்தியின் மூலமாக பார்க்கின்றேன். ஓம் சாந்தி.